கீழக்கரை இந்த ஊருக்குன்னே நிறைய தனித்துவங்கள் இருக்குது. அதில் எனக்கு தெரிஞ்ச ஒரு சிலதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நம்ம இருக்கிற இந்த லைட் ஹவுஸில் இருந்து பார்த்தோன்னா 2 ஐலாண்ட் தெரியும். அதில் ஒன்று அப்பா தீவு, இன்னொன்று முல்லைத்தீவுன்னு சொல்கிறாங்க. இதுக்குன்னு நிறைய ஹிஸ்ட்ரி இருக்கலாம், அதை பற்றி நமக்கு கிளியராக தெரியல. அப்புறமா இந்த ஊரோட ரோட்ஸ் மோஸ்ட்டாக எல்லா ரோடுமே சின்னதாக சந்து போல தான் இருக்கும். நீங்கள் நினைக்கலாம் ஏதாவது ஒரு சில ரோடு சின்னதாக இருக்குன்னு, ஆனால் அதுதான் இல்லை. ஒரு சில ரோடு தான் பெருசாக இருக்கும். மற்றதெல்லாம் ஒரு டைமில் 2 வண்டி வந்துச்சுன்னா அவ்வளோதான், இன்னொரு வண்டி ரிவர்ஸில் போகிற மாதிரி தான் இருக்கும். இந்த ஊரில் ட்ரைவ் பண்ணுறவங்களாம் உண்மையாகவே பாராட்டணுங்க. ஏன்னா டிராஃபிக்லாம் ஆகிட்டால் ரொம்ப கஷ்டம். காரை ஸ்க்ராட்ச் போடாமல் ட்ரைவ் பண்ணிட்டோன்னா அவார்டு வேணாலும் கொடுக்கலாம். இதை பார்த்தா அவங்களுக்கு முட்டு சந்து போல தானே இருக்குது, ஆனால் அதுதான் இல்லை. இதுவும் ஒரு ரோடு. தூரமாக ஒரு ஆட்டோ ஒன்று வருது பாருங்கள். அடுத்து இந்த ஊரோட வாசப்படி தான். நீங்கள் நினைக்கலாம் இது ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு போகுதுன்னு, ஆனால் அது இல்லைங்க. இதுதான் கிரவுண்ட் ஃப்ளோரே. மோஸ்ட்டாக எல்லா வீட்லேயுமே குடோன் இருக்கும். ஸோ அது ஒரு ரீசன். இன்னும் சில காரணங்கள் இருக்கலாம். அப்புறமா ஓடக்கரைன்னு சொல்கிற இந்த பள்ளிவாசலுக்கு போனோம். அது பார்த்திங்கன்னா கொஞ்சம் சைனீஸ் ஸ்டைலில் இருக்கும். நீங்களே பாருங்கள், அதோட என்ட்ரன்ஸ்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கா. அப்படியே உள்ளே போனோம் வைங்களேன், இந்த ஆர்கிடெக்சர், அந்த பில்லர்ஸ், அப்புறம் லைட்டிங்ஸ் எல்லாமே சைனீஸ் ஸ்டைலில் இருக்குதா. உள்ளே ப்ரேயர் ஹால்குள்ளே போனால் அங்கே இருக்கிற பில்லர்ஸும் அழகாகவே செதுக்கியிருக்காங்க. அதுவுமே பார்க்க ரொம்ப அழகாகவே இருந்துச்சு. லாஸ்ட்டாக எங்களுக்கு ஒரு நியூஸ் கிடைச்சிது, கீழக்கரையில் எக்ஸிபிஷன் போட்டிருக்காங்கன்னு. விடுவோமா, நேராக வண்டி அங்கே விட்டாச்சு. ஆனால் இந்த ஊரோட குட்டி ரோட்டில் டிராஃபிக்கில் மாட்டி நொந்து நொண்டு சாகிட்டோம். எப்படியோ போராடி போய் சேர்ந்தாச்சு. வந்து பார்த்தா பெரியவங்களுக்கு சின்ன பசங்களுக்கு எல்லாருக்குமே கேம்ஸ் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு சாப்பாடு, அப்புறம் தான் கேம்ஸ்னு நேராக இந்த கடைக்கு வந்துட்டோம். பிஸ்மி ஃபுட் கோர்ட். இது நமக்கு தெரிஞ்சவங்களோட கடை தான். இங்கே பீஃப் ஃப்ரை, ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், சீஸ் பால் எல்லாமே இருந்துச்சு. நாங்கள் பீஃப் ஃப்ரையும் சீஸ் பாலும் ட்ரை பண்ணோம். என்னோடய ஃபேவரட் பார்த்திங்கன்னா சீஸ் பால் தான். உள்ளே மெல்ட் ஆகி வேறு லெவலில் இருந்துச்சு. அப்புறமா எங்கள் வீட்டு குட்டீஸை கூட்டிட்டு நேராக கேம்ஸுக்கு போயிட்டோம். அவங்க ரைட்ஸ்லாம் முடிஞ்ச அப்புறமா நாங்கள் ஒரு 2 ரைடு போனோம். ஜெயின்ட் வீலும் இன்னொரு ரைடும், அதோட பேர் எனக்கு தெரியல. நீங்களே பாருங்கள். நல்லா ஃபுல்லாக ஃபன் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோங்க. வரட்டா மாமே.